கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றால் யார் உத்தமன், எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் உத்தமன் என்றெல்லாம் நாம் பார்க்கும்போது, தேவன் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிமுகப்படுத்தினார். ஆனால் 12ஆம் அதிகாரத்திலேயே ஆபிரகாமை அழைத்து நடத்தி வந்த தேவன், ஆசீர்வதித்த தேவன் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், தான் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக, நீ நினைக்கிறபடி அல்ல, நான் சர்வ வல்லமை பொருந்தினவர் என்று சொல்லி சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் என்பதையும், சர்வ லோகத்திற்கும் அதிபதி என்பதையும், சர்வ வியாபி என்பதையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஏன் ஆபிரகாமுக்கு அப்படி சொல்ல வேண்டும் என்று பார்க்கும்போது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உத்தமமான ஒரு இருதயம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான தகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா, உத்தம இருதயம். இன்றைக்கு இந்த கடைசி காலங்களிலே இந்த உத்தம இருதயத்தை காண முடியவில்லை. உத்தம இருதயம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் வலிவி போன இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனை விட்டு தூரப்பட்டு போனவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி சங்கீதம் 84:11 சொல்லுகிறது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் சரி நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்றெல்லாம் சொன்னார். யோசுவாவிடத்திலே சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் வந்ததா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆனால் பாருங்க, கைவிட்ட சூழ்நிலையிலேயே நாம் யோசுவாவை பார்க்க முடிகிறது. ஏன் கைவிட்டார் என்று பார்த்தால், அங்கே ஒருவன் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. எப்பொழுதுமே இந்த உத்தம இருதயத்தை தேவன் பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அநேகர் என்ன நினைக்கிறார்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் கைவிடவே மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதனால தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கைவிடுவாரா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? கர்த்தர் ஏன் கைவிடுகிறார்? அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது, உத்தம இருதயம் இல்லாதிருக்கும் போது தேவன் கைவிடுகிற தேவனாயிருக்கிறார். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். அக்காலத்தில் ஞானதிஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாமினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லுகிறான். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். அவரை பற்றி உத்தம இருதயம், அவருக்கு பிரியமான ஒரு இருதயம், அது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இந்த உத்தம இருதயம் என்று பார்க்கும்போது முதலாவதாக சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது உங்களுக்கு தெரியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அங்கே காலேபை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கர்த்தர் காலேபை குறித்து சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். உத்தமமாய் பின்பற்றி நடந்த ஒரு மனிதன்,
ஆபிரகாமிடத்தில் சொன்னார், நீ உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. இங்கே யோசபாத்திடம் சொல்லும்போது உத்தமனுக்குத்தான் கர்த்தர் துணை என்று சொல்லுகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிற தேவனாயிருக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அங்கே மறுபடியுமாக தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனோயின் குமாரன் காலேவும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. யோசுவாவும் காலேபும் தவிர வேறு யாருமே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஏன் பிரவேசிப்பதில்லை? இவர்கள் 2 பேர் மட்டுமே விசுவாசத்தோடு இருந்தவர்கள். இவர்கள் 2 பேர் மட்டுமே தேவனை நாம் அண்டிக் கொண்டோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாக அந்த தேசத்தாரை நாம் ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆனால் அவிசுவாசத்தை பரப்பினவர்கள் என்ன நடந்தது? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் அந்த தேசத்தையே காண்பதில்லை. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார். இதனுடைய அர்த்தம் அதுதான். அன்றைக்கு கானான் தேசம், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரம கானான். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாய் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அதனால்தான் எபிரேயரில் வாசிக்கிற உங்களில் ஒருவனுக்குள்ளும் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். அப்படியானால் என்ன இருதயம் இருக்க வேண்டும்? தேவனை பற்றின உத்தம இருதயம், தேவன் சொன்னால் செய்வார் என்பதை குறித்த உத்தம இருதயம், தேவன் நம்மை நடத்துகிறவர் என்பதையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார், அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும். அவரை தவிர வேற யாரையும் நேசிக்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது. அப்ப காலேப் உத்தமமாய் பின்பற்றினபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், காலேபும் யோசுவாவும் உள்ளே பிரவேசிப்பார்கள், மற்ற யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 50 வயது வரையில் இருந்த எல்லாருமே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? கர்த்தர் கைவிட்டு விட்டார். கர்த்தர் கைவிடுகிற தேவன், அதே நேரத்தில் கைவிடாத தேவனுமாயிருக்கிறார். அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கும்போது கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் மேலே விசுவாசம் வச்சு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவரை எனக்கு தெரியும், என் தேவனை தெரியும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியும், நான் அவரை பின்பற்றி செல்லுகிறேன், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீர்களானால் அந்த ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்கள் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார். ஆனால் இங்கே நடந்தது என்ன? இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வந்தபடினாலே கர்த்தர் கைவிட்டு விடுகிறார். அப்போ உத்தம இருதயத்தை தேவன் விரும்புகிறார். இன்னொரு நபரை குறித்து பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அது 1 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வாங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அங்கே சாலமோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். சாலமோனை குறித்து உங்களுக்கு தெரியும். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். கர்த்தர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் கேட்குறான், எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், அது அவருடைய பார்வையில் மிகவும் அருமையாக இருந்தபடினாலே அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை கனப்படுத்தினார். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தாவீதின் மூலமாக தேவாலயத்தை கட்டுகிற ஒரு பெரிய பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்கிறான். தேவாலயத்தை கட்டுகிறான். தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு அவன் இருதயம் இப்பொழுது தேவனை விட்டு தூரப்படுகிறது. கவனியுங்கள், ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அநேக ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலே, அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். ஆசை எங்கிட்டலாம் போது பாருங்க, தவறான ஆசைகள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டையும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது, அவர்கள் நிச்சயமாய், கர்த்தரே சொல்லிட்டார், தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். அதனால தான் பவுல் எழுதும்போது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறான். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனோடு தான் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும்.
அதனால்தான் யோவான் சொல்லும்போது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். சகோதரர் ஐக்கியமாக இருக்கலாம், ஒருமித்து வாசம் பண்ணணும். அதே நேரத்தில் தேவனோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். இங்கே என்ன நடக்கிறது? இவன் அநேக ஸ்திரீகளோடு ஐக்கியமாக இருக்கிறான், அதுவும் அந்நிய ஸ்திரீகள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் பாருங்க. சாலமோன் வயது சென்ற போது 4ஆம் வசனம், அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. அப்போ தாவீதினுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? உத்தமமாய் இருந்தது. தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன், தேவனோடு பேசிக்கொண்டே இருந்த ஒரு மனிதன். யுத்தம் செய்ய போங்கன்னாலும் கேட்பார், ஏதாவது பிரச்சனைனா கேட்பார். ஏன்னா கர்த்தர் அவனை போன இடங்களிலெல்லாம் காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார், எனக்கு சித்தமானதை செய்வான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தாவீது பெற்ற பிள்ளை இவன் என்ன நடக்கிறான் பாருங்க, இவனுடைய நிலையை பாருங்க. அநேக ஸ்திரீகளின் மேலே ஆசை வைத்து கடைசியிலே அவன் இருதயம் தேவனோடு உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. தேவாலயத்தை கட்டின ஒரு பரிசுத்தவான். இதான் உத்தம இருதயம் என்பது. தேவனை தவிர வேற யாரையுமே சேவிக்காத ஒரு இருதயம் தான் உத்தம இருதயம். ஆனால் இந்த நாட்களில், இந்த கடைசி காலங்களிலே உங்களுக்கு 2 வசனங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் மிகவும் வேதனையோடு ஒரு காரியத்தை பேசுகிறார். இந்த கலாத்திய சபைக்கு தேவன் சிலுவையில் அறையப்பட்டவராக வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சபை வழுவி போகிற சபையாய் உத்தம இருதயத்தை இழந்து போகிறது. அப்போ அங்கே எழுதும்போது சொல்லுகிறார் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஒரு சபையை குறித்து பயப்படுகிறார் பவுல். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நீ தேவனோடு சஞ்சரிக்கல, இப்ப தேவன்கிட்ட வந்துட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக மகளாக நீ மாறிட்ட. அதன் பிறகு இப்ப எதற்காக மறுபடியும் அடிமைப்படும்படி விரும்புகிறாய்? அது மாத்திரமல்ல, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா பிறந்த நேரத்தை வச்சு போய் குறிப்பு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க, கல்யாணம்னா உடனே போவாங்க, போய் பொருத்தம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதே போல் முகூர்த்த நேரம் பார்ப்பாங்க, காலண்டர் தான் எடுப்பான். காலண்டரில் முகூர்த்த நேரம் பின்னாடி எழுதியிருக்கான், உடனே உட்காந்து என்ன நல்ல நேரம் பாரு. இது யார் பார்க்கறது? கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? நம்முடைய தேவன் ஒவ்வொரு வினாடியும் நம்மை நேசித்து நடத்துகிற தேவன், நம்மோடு கூடவே வருகிறவர். அவர் எதை பார்க்கிறார் என்றால் உத்தம இருதயத்தை பார்க்கிறார். நம்ம நாட்களுக்கும் மாதங்களுக்கும் காலங்களுக்கும் வேலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவன் அதை விரும்புகிற தேவன் அல்ல. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நாள் நட்சத்திரம் பார்க்கிறார்கள். பிள்ளைகள் பிறந்த உடனே நேரத்தை எழுதி வைத்து குறிக்கிறார்கள். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறார்கள். அங்கிருந்து இங்கே வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சு. ஆனால் குழந்தை பிறந்தவங்க மொட்டையடிக்கு எங்கே போகிறாங்க? பேத்தி பிறந்தால், பேரன் பிறந்தால், குழந்தை பிறந்தால், மகன் பிறந்தால், மகள் பிறந்தால் எங்கே போகிறாங்க? கொஞ்சம் தூரம் இருக்குது ஒரு கோயில், அங்கே போய் மொட்டை போடுறாங்க, அங்கே வச்சு காது குத்துறாங்க. யார் சொல்லி கொடுத்தா இந்த பழக்கத்தை? எப்படி வந்தது இது உங்களுக்குள்ளே? இது சரியா தவறா என்று கூட யோசிக்கிறது இல்லை. நாம் விக்கிரகங்களை சேவிக்கலாமா? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற சொரூபங்களுக்கு ஒப்பான ஒரு விக்கிரகத்தையாயிலும் சொரூபத்தையாயிலும் உண்டாக்கவும் வேண்டாம், நீ அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம் என்றல்லவா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது பிரதான கட்டளை அல்லவா? அந்த கட்டளையவே மீறுகிறார்கள்.
போய் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, பொருத்தம் பார்க்கிறது, இது யாருடைய பழக்கம்? இதிலே உங்கள் இருதயம் வழுவி போகிறது. உங்களுடைய உத்தம இருதயத்தை நீங்கள் இழந்து போய் விடுகிறீர்கள். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் நன்றாக கவனியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறபடினாலே நீங்களும் உங்கள் வீட்டில் இதை எடுத்து வச்சு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். நாம் எங்கே இருந்தாலும் சரி, நம்மை சுற்றி உள்ளவர்கள் நடக்கிறது மாதிரி வாழ்கிறது மாதிரி நம்ம வாழக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, அதை கற்றுக்கொள்ளாதப்பா, புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை அவங்க செஞ்சாங்க நான் செய்வேன், அப்படி அல்ல. அவர்கள் பரலோகத்தையே சுதந்திரிக்காமல் போயிடுவாங்களே. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்கள் அல்லையா? நீங்கள் தேவனை தரிசிக்க போகிறவர்கள் அல்லையா? தேவனோடு கூட நித்திய காலமாய் வாழப்போகிற மக்கள் அல்லவா? அப்போ உங்களுக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் இருக்க வேண்டுமே. இங்கே பாருங்க, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்ஞனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இங்கே தான் சொல்றாரு, எல்லாம் சொல்லிட்டு உன் தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவைனா என்ன? இதெல்லாம் செய்கிறவங்கெல்லாம் உத்தமனாய் இல்லை, உத்தமமற்றவர்கள். உத்தமர்களுக்குத்தான் கர்த்தர் துணையாக இருப்பார். உத்தமம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்க மாட்டார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன வசனத்தை எழுதி போட்டால் மட்டும் போதாது. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்னு சொன்னால் போதாது. கர்த்தர் உன் கூடவே வருவார்னு சொல்வது போதாது. வார்த்தை என்ன சொல்லுகிறது? புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அப்படியே வாழ்ந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி இடைப்பட முடியும்? தேவன் நிச்சயமாகவே அதை விரும்புகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், நீ இதையெல்லாம் செய்யாத, இதை விட்டு நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. அப்போ இதெல்லாம் செய்தால் நீங்கள் உத்தமர்கள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, நான் வேதத்தை தான் வாசிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? எடுத்தவன நாட்கள், நேரம், மாதம், காலம், நல்ல நேரம், கெட்ட நேரம் ஏன் பார்க்கணும்? எதற்காக பார்க்கணும்? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். இந்த நாள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த நாள் வருகை இல்லை. இந்த நாள் உங்களுக்கு தேவன் ஈவாய் கொடுத்துருக்கிறார். இதில் சந்தோஷமாக தேவனை ஆராதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவர் இயேசுவை குறித்து பேசுங்க, சொல்லுங்க, அதுக்கென்று செலவழியுங்கள். திருமணமாக சந்தோஷமாக செய்யுங்க, எந்த நாளில் வேணாலும் செய்யுங்க. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த நாளில் செஞ்சால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொன்னது யார்? ஒரு திருமணமாகி எல்லாம் பார்த்து திருமணம் செஞ்சாங்க. திருமணமாகி எல்லாம் நாள், நட்சத்திரம், நேரம், காலம் எல்லாம் பார்த்து செஞ்ச கல்யாணம். 15வது நாள் அந்த பையனும் பொண்ணும் பைக்கில் 2 பேர் இந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லை. அந்த இடத்துல வந்தோடனே ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுக்காரன் முந்துறான், இவனும் முந்துறான். அடித்து ஸ்பாட்லேயே அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் தானே பார்த்தாங்க, ஏன் அந்த ஜோசியக்காரர் சொல்லலையா? சொல்லியிருக்கணும்ல, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 15 நாளில் மறிப்பா அப்படின்னு சொல்லணுமா, சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லலை? தெரியாது, தெரியாது. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார். எதிர்காலங்களை குறித்து கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டும், வரும் காரியங்களை குறித்து கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டும், மனிதர்கள்ட்ட அல்ல. மனிதர்களுக்கு என்ன தெரியும்? அவன் மரணமே தெரியாது. ஒரு ஜோசியக்காரர் தெரியும், அவர் எல்லாத்துக்கும் ஊருக்கே சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த ரோட்டில் பைக்கில் போகும்போது அடிபட்டு இறந்தார். அவருக்கே தெரியாது ஆக்சிடென்ட் ஆகி சாக போகிறோம்னு. அவர்கிட்ட போய் நம்ம நேரத்தை கேட்டு என்ன பண்ண போகிறோம்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்? என் பிள்ளைகள் எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்? நான் எப்படி இருப்பேன்? என் வாழ்க்கை எப்படி? என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி? என் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி? என் தொழில் எப்படி இருக்கும்? என் வியாபாரம் எப்படி இருக்கும்? நான் என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கணும். உங்களுடைய உயர்வு கர்த்தருடைய கரத்தில் இருக்குங்கம்மா.
நல்லா புரிஞ்சுங்க ஐயா, உங்கள் கையில் இல்லை. ஈசாக்கு விதைக்க தான் முடியும், விளைய செய்கிறவர் கர்த்தர். விளைய செய்கிறவர் 100 மடங்கு விளைய செய்ய தேவன் வல்லவராயிருக்க. அவர்கிட்ட போங்க, மனுஷர்கிட்ட போகாதீங்க. மனுஷனை நம்பாதீங்க, மனிதனுடைய வார்த்தையை நம்பாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் தெளிவாக சொல்றார், நீ உத்தமனா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, அதே போல 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை சொல்றார், பழியை பார்க்கலும் கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல், இதுதான் உத்தமம். இன்றைக்கு கீழ்ப்படிதல் இல்லை, செவி கொடுக்க சேர்வதும் இல்லை. ஆலயத்துக்குள்ளே வந்து கூட பல காரியங்களை பேசிக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு, எத்தனை பேர் தெரியுங்களா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இங்கே இருந்தால் மெசேஜ் அனுப்புவான், வாட்ஸ்அப்பில் எதையா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிலர்லாம் வீடியோ கேம் விளாட்றாங்க, உள்ளே உட்காந்துக்கிட்டு ஆலயத்துக்குள்ளே உட்காந்து வீடியோ கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கண்ணாட பார்த்ததை சொல்கிறேன், யோசிச்சு பாருங்களேன். ஆலயத்துக்கு ஆராதனையா இல்லை வீடியோ கேமா? ஆலயத்துக்குள்ளே வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறதுக்காக வந்து உட்காந்துருக்கேன். தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு வர்றோம், தேவனை ஆராதிக்க வருகிறோம், சர்வ வல்லவரை சேவிக்க வருகிறோம். இந்த சர்வ வல்லவர் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தருவார் என்று வருகிறோம். நிச்சயமாக தருவார். கூனியாய் வந்தவள் நிமிர்ந்து போனாள், கூனியாக போகவில்லை. சூம்பின கையோடு வந்தவன் மறுகையை போல சொச்சமாகி போனான். அதே கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். இன்றைக்கு அதை அறியாதபடிக்கு கீழ்ப்படிதலே இல்லை. தேவன் கீழ்ப்படிதலை விரும்புகிற தேவன். செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றதை கேட்கிற உங்ககிட்ட தான் நான் பேச முடியும் என்கிறார். ஆனால் இன்றைக்கு செவி கொடுக்கவும் வர்றதில்லை, கீழ்ப்படிதலும் கிடையாது. மனமோன போக்கில் இஷ்டமான வாழ்க்கை. கர்த்தர் எப்படி நன்மை செய்ய முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்றது, கர்த்தர் ஏங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, சிலவேளை நீ என்னை குறித்து மனஞ்சளித்து போனாய் என்று சொல்லுகிறார் கர்த்தர். மனம் சலிச்சு போயிடுறது. நீ உத்தமனாய் இருந்தால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்தே தீருவார். நிச்சயமாகவே அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். இப்போ பாருங்க, நாளாகமத்தின் புஸ்தகம், அதில் நம்ம சொல்ல போத வாசிச்ச 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. எதுக்காக உலாவுகிறது? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக. யாருக்கு வெளிப்படுத்தும்படியாக? அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. அப்போ இந்த நிலையெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை மட்டும் உறுதியாய் பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீர்தான், உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது, நீங்க தான் எனக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் உத்தம இருதயம். என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, எது நடந்தாலும் சரி நான் விட மாட்டேன். அதில் வேதத்தில் அநேக ஆதாரங்களை பார்க்குறோம். வாலிப பிள்ளைங்க தானே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோலாம். அவன் என்ன சொல்கிறான்? செத்தாலும் பரவாயில்ல போ, கர்த்தரை தான் சேவிப்போம், இதை சேவிக்க மாட்டோம், எங்களுக்கு இது தேவையில்லை, எங்களுக்கு இது வேண்டாம், இதை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், இதை ஆராதித்து நாங்கள் வாழ்வதை பார்க்கணும், சாவது நல்லது, நாங்கள் ஏன் அதை ஆராதிக்கணும்? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க இல்லையா? அதான் உத்தம இருதயம். என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவின கண்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்த கண்கள், இன்றைக்கும் நீங்கள் உத்தம இருதயத்தோடு இருந்தால் அந்த கண்கள் உங்களையும் பார்க்கும். எதற்காகவும் நான் பின்வாங்கி போக மாட்டேன். என் ஆண்டவரையே தேடுவேன், அவரையே நோக்கி பார்ப்பேன், அவரையே கூப்பிடுவேன், அவரை நம்புவேன், அவரை விசுவாசிக்கிறேன். செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றவங்களை கர்த்தர் கைவிடுறதே கிடையாது. எந்த சூழ்நிலையை கைவிட மாட்டார். இங்கே அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றான் தீர்க்கதரிசி? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே நீ கர்த்தரிடத்தில் சார்ந்து கொண்ட. முந்தின வசனங்களில் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள், 14லேருந்து 20 வரைக்கும் வாசிச்சு பாருங்கள் வீட்டில். 14ஆம் அதிகாரத்தில் ஆசா ராஜாவாகிறான். ராஜாவான பிறகு கர்த்தர் இவனுக்கு நல்ல அமைதலை கட்டளையிடுறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அவன் அதை தான் நன்மையாக செஞ்சான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும், நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து,
யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. எவ்வளோ அருமையாக பாருங்க, எல்லாவற்றையும் வெளியே தூக்கி எறிகிறான். நல்ல ஒரு அருமையானவன் ராஜா. ஆசா ராஜா சாதாரணமானவன் இல்லை, ரொம்ப அருமையான மனுஷன். இன்னைக்கு கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா? எல்லாத்தையும் அகற்றி போட்டுட்டு ஒரே பார்வையாக கர்த்தரை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வேற எந்த சிந்தையுமே அவங்களுக்கு இருக்காது. இந்த வாரம் ஆராதனை முடிஞ்ச உடனே வீட்டில் போய் உட்காந்து அடுத்த வாரம் எப்போ வருவோன்னு உட்காந்துருப்பான். ஐயோ, திங்கக்கிழமாச்சு, செவ்வாய்க்கிழமாச்சு, புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை, நாளைக்கு ஆராதனைன்னு சந்தோஷமாக ஓடி வருவாங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அது அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் கொஞ்ச காலம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே வருவாங்க. கடைசியில் ஆராதனைக்கு வர்றதே சலிச்சு தான் வருவாங்க. பாட்டு தான் ஏன் பாடிக்கிட்டு இருப்பாங்க, பாட்டு முடியட்டும் போகலாம், ஆராதனை நடக்கியா, இது என்ன ஆராதனை, அது முடிஞ்சோடனே காணிக்கை போட்டு செய்தி கேட்டு வருவோன்ட்டு வருவான். கடைசியாக அப்போ அடுத்தடுத்து மாறி என்ன வரும் தெரியுங்களா? என்ன ஆத்துமாவே சொல்லும்போது உள்ளே காணிக்கை போட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுவான். அதுதான் அது சொல்லுவாங்கள்ல, கழுது தேஞ்சி கட்டெரும்பாச்சின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஆயிடுவான் விசுவாசி. இங்கே இவனுடைய நிலை அதுதான். இப்பொழுது வைராக்கியமாக இருக்கிறான், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு யுத்தமே இல்லாதபடி இளைப்பாறுதலை தருகிறார். இப்பொழுது பட்டணங்களை எல்லாம் கட்டுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இப்போ எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் வருங்க. எல்லாருடைய நீங்கள் எசேக்கியா ராஜாவை பாருங்க, தாவீதை பாருங்க, யோசேப்பை பாருங்க, அவன் பரிசுத்தவான், அவன் வாழ்க்கையில பிரச்சனை வரும். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமலாம் இருக்காது, வரும். இயேசுவே சொல்லிட்டு போயிட்டார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுப்பா, நான் ஜெயிச்சுட்டேன் நீ ஜெயிப்பேன்ட்டார். இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். இவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா என்பவன் 10 லட்சம் பேரோட வர்றான். இவங்கிட்ட இருக்கிறது 5,80,000 பேர் தான். யூதா வீரர்கள் 3 லட்சம் பேரும், பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவங்க 2,80,000 பேர், 5,80,000. அவன் 10 லட்சம் பேரோட வந்த உடனே இவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. யோசிக்கிறான், பயப்படுறான். உடனே ஒரு அருமையான ஜெபம் பண்ணுறான் பாருங்க. 11ஆம் வசனத்தில் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஒரு சின்ன ஜெபம், அதில் எத்தனை வார்த்தை, எத்தனை ஆழமான கருத்துகள், எத்தனை காரியத்தை தேவனோடு பேசுகிறான் பாருங்க. தேவனிடத்தில் எப்படி பேசுகிறான் பாருங்க. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்கு உதவி செய்ய உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, இது ஒரு சாதாரண காரியம். எங்களுக்கு தான் நீங்கள் துணை நிற்கணும். ஏன்னா நாங்கள் உங்கள் பிள்ளைகள், உங்கள் நாமத்தினால தான் இங்கே வந்திருக்கிறோம், உங்களை தான் சார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் தான், வேற யாரும் கிடையாது. உங்களை சார்ந்து தான் வந்து நிற்கிறோம். நீங்கள் எங்கள் தேவன், நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க. மனுஷன் உங்களை மேற்கொள்ள விட்டுறாதீங்க. அவங்க எங்களை ஜெயிச்சா உங்களை ஜெயிச்சா மாறிங்கிறான். எப்படி பேசுகிறா பாருங்க. எத்தனை அருமையான ஒரு ஜெபம். நாங்கள் தோத்தா நீங்கள் தோத்த மாதிரி, நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிச்ச மாதிரி. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இந்த இதெல்லாம் பாருங்க. என்ன பார்த்துட்டு சொன்ன உடனே, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அதன் பிறகு அவங்க பலன் கொள்ளவே இல்லை. இப்போ ஆசா ராஜா நல்ல சந்தோஷமாக இருக்கிற நேரம். இதோட சேர்ந்து அவன் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். எத்தனை காரியத்தை சொல்கிறான் பாருங்க. நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீ அவரை விட்டினா அவர் விட்டுருவார் சொல்லிட்டு சொல்கிறார். இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே இதுக்காக ஒரு காரியத்தை செய்கிறாங்க. எல்லாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு சொல்கிறாங்க, இனி நாங்கள் வேற யாரையும் சேவிக்க மாட்டேன்னு ஒரு ஆணையிடுறாங்க. எல்லாருமே ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவன் ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்க. 16ஆம் வசனத்தில், தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து
கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். அவங்க அம்மா ஒரு விக்கிரகாராதனை செய்கிறவளாக இருக்கிறார். இவன் எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கி போட்டு ராஜாத்தியாவே நீ இருக்கக்கூடாது போன்னு தள்ளி விட்டான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒருவன் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் பாஷான்னு ஒரு ராஜா வர்றான். வந்துட்டு அவன் ராமாவை கட்டுறான். கட்டும் போது இவன் என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட போகணும். எப்போவுமே சரி, தேவனுடைய பிள்ளைகள் முதையே சொன்னேன், எந்த காரியமாக இருந்தாலும் சரி கர்த்தர்கிட்ட போய் பழகணும், கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும், கர்த்தர்கிட்ட பேசணும். அவரை விட்டுட்டு தூரப்பட்டு போகக்கூடாது. இவன் என்ன செய்கிறாங்க சரிங்களா? போய் இப்போ இவனை வெளியே செய்கிறதுக்காக சீரியா ராஜாவாகிய பெனாதாத்திட்ட போய் ஆலயத்தில் உள்ள வெள்ளி மற்ற காரியங்களையும் சொந்தமாக பொக்கிஷத்திலிருந்தும் எல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுக்குறான். இப்போ அவன் பாஷாவை விரட்டுறான். இப்போ தான் தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ ஆண்டவரை சார்ந்து கொண்ட போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணினாரே, 10 லட்சம் பேரை விரட்டி அடித்தாரு, இன்னைக்கு நீ ஏன் அப்படி போன? நீ ஏன் மனிதனை சார்ந்து கொண்டாய்? உனக்கு தெரியுமா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது உனக்கு தெரியாதா? அன்னை கர்த்தர் உனக்கு உதவி செய்தாரே. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து அதைத்தான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை சுமந்து வந்தாரே, இனியும் அவர் சுமப்பேன்னு சொன்னாரே, தப்புவிப்பேன்னு சொன்னாரே, கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரே, சொன்னதை செய்வேன்னு சொன்ன தேவன் உங்களை என்றைக்காவது ஒரு நாள் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். நீங்கள் அந்த உத்தம இருதயத்தோடு இருங்கள். ஏற்கனவே சொன்ன காரியங்களெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு காலம் வேறு பக்கம் சாயாதிருங்கள். கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்கள். கர்த்தரை கைவிட்டுறாத, கர்த்தர் விட்டுருவார். இன்னைக்கு நிறைய பேர் அதான் செய்கிறாங்க. கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகிறாங்க, பிரச்சனைகள் வருகிறது, அதன் பிறகு கர்த்தரை ஓடி வர்றாங்க. இதற்குள்ள பெரிய இழப்புகள். இவன் அதான் செஞ்சான், கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போயிட்டான், மனிதனை சார்ந்து கொண்டான். என்றைக்கும் மனிதர்களை சார்ந்து கொள்வதை தயவு செய்து நிறுத்தி விடுங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இது மாத்திரமல்ல, இப்போ கர்த்தர் காலில் ஒரு வியாதியை கொடுக்குறார். அவனுடைய கால்களிலே 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆசா அரசாண்டம் 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அவன் புத்தி பாருங்க, பின்மாற்றம் அடைகிறது அப்படி தான் போகும். இருக்க இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு தூரப்பட்டு போயிடுவான். யுத்தத்துக்கு இப்படி செஞ்சான், இப்போ காலிலே வியாதி. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான்? கர்த்தரை விட்டு முற்றிலுமாக பின்வாங்கி போகிறான். கர்த்தர் கைவிட்டு விடுகிறார். எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? ஊத் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். இப்படிப்பட்ட மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலையும் அதே தான். அப்போ சாத்தான் தேவ சமூகத்தில் நிற்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ எங்கேருந்து வர்ற? நான் பூமியிலெல்லாம் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறேன். அப்போ என் தாசனாக யோபுவை பார்த்தியா, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லும்போது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லைன்னு கர்த்தர் சாட்சி கொடுத்துட்டார். 2வது தடவை உத்தமன்னு சொல்கிறார். உத்தமன் எழுதப்படுது 8வது வசனத்துலேயும் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ சொன்ன பிறகு அவன் சொல்கிறான், அவன் விருதாவாக நடக்கிறான், யோபு சும்மாவா பயந்து நடக்கிறான், நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிச்சிட்டீங்க, வேலி அடைச்சி வச்சுருக்கீங்க, அவன் கையின் கிரியை எது செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இருக்குது, அதனால் அவன் சேவிக்கிறான். இப்போ கர்த்தர் எடுத்துகிறோம், அதை பூரா கூட எடுத்த பிறகு அவன் என்ன செய்வான்ங்கிறதா ரொம்ப முக்கியம். கர்த்தர் விடுகிறார், கைவிடுகிறார். இப்போ பாருங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர், இப்போ மறுபடியும் சாத்தான் தேவ சமுத்திரம் நிற்கிறான். இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். நீ முகாந்தரமே இல்லை, காரணமே இல்லை. யோபுக்கு தெரியுது, ஒரு தப்பு பண்ணலை. தான் பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பலியிடுகிற ஒரு மகனாக இருந்தான். ஏன்னா இது மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல யோபு வாழ்ந்த காலம். அந்த நாட்களிலேயே யோபு பலி செலுத்துகிறான் பிள்ளைகளுக்காக. ரொம்ப பரிசுத்தமானவன், உண்மையானவன், உத்தமமானவன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிற மனிதன்.
ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இப்போ பெரிய போராட்டம். பிள்ளைகள் இறந்து போகிறார்கள், ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள்லாம் கையை விட்டு போயிடுச்சு, ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறான். இப்போ இதை சொன்னவொன்னே அவன் கேட்குறான் பாருங்க, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன ஏன்னா மனிதன் எப்பொழுதுமே எத்தனை கோடி ரூபா வச்சுருந்தாலும் சரி, உன் ஜீவனை நான் எடுத்துருவேன், இதை பூரா கொடுன்னு சொல்லி தான் நீங்கள் மிரட்டி வாங்குறாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படி நடக்கிறது தான். ஜீவனுக்கு பதிலாக எல்லாத்தையும் கொடுத்துருவான். பணம் இருந்து என்னையா பண்ணுறது, உயிர் தான் ஏன் வேணும். அப்போ உயிர் ரொம்ப முக்கியம் என்பதை அவன் சாத்தான் சொல்கிறான். அதுக்கு பதிலாக எதை வேணாலும் ஒருத்தன் கொடுத்துருவான்னு சொல்லும்போது, நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். நல்லா கவனிங்க, வேதனை. இப்போ உடம்பு பூரா பருக்கள் வந்துருச்சு, உட்கார்ந்துருக்கான் சாம்பலில் சுரண்டி கொண்டு, வேதனையின் உச்சத்தில் இருக்கிறான் யோபு. ஒரு புறம் பிள்ளைகள் இல்லை, ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இல்லை, எல்லாம் அழிந்து போய்விட்டது, ஆறுதல் சொல்ல யாரும் கிடையாது, உற்றார் உறவினர்கள்லாம் போயிட்டாங்க, கூட பிறந்தவர்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஒருத்தர் இல்லை, இதெல்லாம் வருவாங்க கடைசியாக, எல்லாரும் போயிட்டாங்க, தனிமை, தனியாக உட்கார்ந்துருக்கிறான். இப்போ இவனுடைய அருமையான மனைவி வர்றா பாருங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை முக்கியமானது. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. இந்த உத்தமத்தை இழக்க செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுதாங்க போராட்டம். உத்தமத்தை இழந்துடணும், துன்மார்க்கனா மாறணும், துரோகம் பண்ணணும் தேவனுக்கு, தேவனை விட்டு தூரப்பட்டு போகணும். அதற்கு என்னவோ எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில். இப்போ வந்து கேட்குறா பாருங்க, என்ன கேள்வி கேட்குறா பாருங்க, இன்னும் நீ ஏன் உத்தமமாக இருக்கிற, இவ்வளோ நடந்த பிறகு நீ ரொம்ப யோக்கியமாக இருக்கியான்னு கேட்போம்ல, அது மாதிரி இப்படி கேட்குறான். ஏன் தேவனை தூசித்து ஜீவனை விட்டு செத்துப்போ, எதுக்கு என்ன உத்தமத்தில் நீ உறுதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது தான் அவன் சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் முதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. அவன் உத்தமத்தை காத்து கொண்ட ஒரு மனிதன். 27ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்க மாட்டோம். நல்லா கவனிங்க, உங்களுக்கு எனக்கு கூட இந்த காலத்திலே தெரியாது தேவன் தான் நமக்கு ஆவியை கொடுத்துருக்கிறாருன்னு. ஆனால் எழுத்தறிவு படிப்பறிவு இதெல்லாம் இல்லாத ஒரு காலம், வெளிப்பாட்டின் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு பேசப்பட்டது தான், அது எழுத்து மூலமாக இல்லை. அந்த காலத்தில் அவர் சொல்கிறாரு, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்க மாட்டோம். ஆனால் சாலமோன் சொல்லும் போது தான் சொல்லுவார், ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகும் என்று, ஏன்னா ஞானம் பெற்றவர். இங்கே இவர் சொல்கிறாரு, இல்லை கர்த்தருடைய ஆவி தான் எனக்கு இருக்குது, தேவன் தந்த ஆவி என்னில் இருக்க மட்டும், என் நாசியிலும் இருக்க மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக. கூட இருந்த நண்பர்கள் 3 பேர் வந்து உட்காந்துட்டு 7 நாள் பேசாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாங்க. பேசுனா ஏண்டா இவன் பேசுனாங்கிற மாதிரி பேசுகிறான். சும்மாலாம் நடக்குமா, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அதை பண்ணியிருக்க, இதை பண்ணியிருக்க, யோபு குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சொல்கிறார் யோபு, சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நீதினே நான் ஒத்துக்கொள்ள முடியாது. என் ஆவி என்னை விட்டு பிரிய மட்டும், என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். நான் சாகிற வரைக்கும் என்னுடைய உத்தமத்தை நான் விட்டு விலக மாட்டேன். ஏங்க அப்படி சொல்லணும்? உத்தமனுக்குத்தான் கர்த்தர் துணையாக இருப்பார். இது யோபுவுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இது யோபு அறிந்திருந்தார். அதனால தான் சொல்றாரு, என் உத்தமத்தை நான் என்னை விட்டு விலக்க, என் நீதியை நான் கெட்டியாக பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன்.
நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது, என் இருதயம் என்னை குற்றப்படுத்தாது. நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தாய், நீ தேவனோடு கூட சஞ்சரித்தாய் என்று சொல்லி என் இருதயம் என்னை சொல்லும் என்று சொல்லுகிறான். கர்த்தர் இதை பார்க்கிறார், இந்த உத்தமத்தை பார்க்கிறார். பார்த்த கர்த்தர் யோபுவை மறுபடியுமாக எடுத்து உயிர்ப்பிக்கிறார், சுகமாக்குகிறார், விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மேன்மையான ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார். ரெண்டத்தனையாய் மறுபடியும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வாசிங்க 42ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலே யோபுனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் பாருங்க, 11ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும், இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? காணா போயிட்டாங்க. எத்தனை பேர் காணா போனாலும் சரி, உங்களை விட்டுட்டு போனாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் போதும். பாருங்க, அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, அப்போ அறிமுகமான அனைவரும் போயிட்டாங்க, யாரும் அல்ல. வேலைக்காரிகிட்ட கெஞ்ச வேண்டியதாயிட்டுன்னு சொல்றாரு. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு போச்சுங்கிறாரு. மனைவியும் இல்லை, வேலைக்காரர்கள் இல்லை, வேலைக்காரிகள் இல்லை, வந்த நண்பர்களும் தூசிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இது எல்லாம் நடக்கும். எல்லாரும் நம்மளை விட்டு தூரப்பட்டு போயிடுவாங்க. நல்ல நண்பர்கள் தூரப்பட்டு போவாங்க, உறவினர்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாரும் கைவிடுவாங்க. ஆனால் கர்த்தர் கைவிடவே மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கும்போது, ஒருவேளை உத்தமமா இல்லைன்னா கர்த்தர் கைவிடுவார். அதை தான் இங்கே சொல்றார் பாருங்க. எல்லாரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி. எப்போ ஆறுதல் தேவை? கஷ்டப்பட்டு இருக்கும் போது. அன்னைக்கு ஒருத்தனையும் காணோம், இன்னைக்கு ஆறுதல் சொல்றாங்க, அங்கலாய்க்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. எல்லாம் பாதியாக இருந்துச்சு, இப்போ டபுள் ஆயிடுச்சு. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஏற்கனவே 7 குமாரர் 3 குமாரத்திகள் இருந்தார்கள், இறந்தார்கள். இப்பொழுது மறுபடியுமாக 20 பேரை கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 10 பேருமே பரலோகத்தில் தான் இருப்பாங்க. இந்த 10 சேர்த்திங்கன்னா 20 கரெக்டாக தான் இருக்கும். கர்த்தர் சரியான நிலையில் நடத்த. மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு எத்சியாள் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரனாப்புக்கு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரி நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு, இதெல்லாம் நடந்து முடிந்த பின்பு, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். கர்த்தர் தயை உள்ளவனுக்கு தயை உள்ளவராக இருப்பார், உத்தமனுக்கு உத்தமராக இருப்பார். நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டி உத்தமமாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஒரு நாள் கைவிடவே மாட்டாருங்க. கை விட்டதை போல தோன்றலாம். யோபுட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? என்னன்னு தெரியல, கர்த்தர் கைவிட்டாரு. இல்லை, கர்த்தர் கைவிடலை, பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் மகன் என்ன செய்கிறான், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஆசா ராஜா தூரப்பட்டு போனான், உத்தமத்தை இழந்தான், எல்லா நன்மைகளையும் இழந்தான். ஆனால் அதே நேரத்திலே யோபுவை பார்க்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். அதே கர்த்தர் நீங்கள் அவருக்காக உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நீண்ட ஆயுசு நாட்களை கொடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். எனவே உங்களுடைய உத்தமத்தை உங்களை விட்டு விலக்காதிருங்கள், உத்தம இருதயத்தோடு இருங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னபடி என் ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிற ஒருவரையுமே கைவிடுவதில்லை என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. யோபு உமக்கு முன்பாக உத்தமமாய் இருந்தபடியினாலே கர்த்தாவே, யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், ஆனால் என் உத்தமத்தை நான் என்னை விட்டு விலக்கேன் என்று சொன்ன யோபுவை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தினவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன், மேன்மைப்படுத்தும்படி செபிக்கிறேன். குறைவுகள் மாறட்டும், நிறைவு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை பேசுகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவ சமாதானம் உண்டாகும்படி பேசுகிறேன். கர்த்தாவே, நீர் சமாதானத்தின் தேவன்,
ஒவ்வொருவரையும் ஆறுதலையும் நிம்மதியும் தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.